சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வர எபிசோட்ல நம்ம விஜய் இருந்துட்டு சிந்தாமணி சொன்ன மாதிரியே அவங்க கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணி இருந்துட்டு ஆல்ரெடி அந்த சாமியார் கிட்ட வந்து நான் சொல்கிற மாதிரியெல்லாம் சொல்லு, அப்போ கண்டிப்பாக அந்த விஜயை வந்து அப்படியே ஆடி போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூட அந்த முத்துவெல்லாம் வரமாட்டாங்கதுல அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்களாம் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இது அவங்க புருஷ விஷயன்றதுனால அவங்க அவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. பயந்து போயிட்டு பதறி அடிச்சுட்டு தான் அவங்க இங்கே வரவே போகிறாங்க. நான் சொன்ன மாதிரி சொல்லிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள் எப்படியெல்லாம் அசத்த போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியார் பொம்பளை வேற ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம மீனாக இருந்துட்டு முத்துக்கிட்ட போயிட்டு மனசே சரியில்லைங்க, நம்ம கோயிலுக்கு போகலாமா, உங்களுக்கு ஏதாவது சவாரி இருக்கா? இல்லை மீனா, எனக்கு எந்த சவாரியும் இல்லை, ஈவினிங் தான் ஒரு சவாரி இருக்குது, அதுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நீ இன்னும் அந்த விஷயத்த தான் யோசிச்சுட்ருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது எப்படிங்க அவ்வளோ ஈஸியாக என்னால் மறக்க முடியும்? மாமா பற்றின விஷயம் இல்லையா, அதனால் என்னால் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க முடியலங்க. கோயிலுக்கு போயிட்டு அந்த கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனையை போட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி மீனா, நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் விஜயா எந்த கோயிலுக்கு போகிறாங்களோ அதே கோயிலுக்கு தான் போகிறாங்க. அதோடு இன்றைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. அந்த சாமியார் பொம்பளை போலின்னு சொல்லின்றத நம்ம முத்து எப்படி நிரூபிக்க போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.